ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ போன வீடியோவில் நம்ம வைஷ்ணவியோட எல்லா பட்டு சாரீஸும் பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போதான் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பட்டு சாரீஸ் பார்த்துட்டோம் வைஷு, ஆனால் நீ நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். என்னது? எப்படி கேர் பண்றது? பட்டு சாரி வாங்குறதோட கேர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதை பத்தி ப்ளீஸ் எங்க வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா அது வந்து நீ நினைக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் விஷயமே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். ரொம்ப ஈஸி தான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ என்ன மாதிரி ப்ரொஃபஷன், அதாவது டே டு டே சாரீஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கு, அடிக்கடி எடுத்து நாங்க கட்டிப்போங்கிற வாழ்க்கை ஓகே. பட் ஜென்ரலா ஒரு நார்மல் ஆஃபீஸ் கோயிங் விமனுக்கோ இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாவா மாதிரி இருக்கிறவாளுக்கும் அது டெய்லி பேசிஸ்ல எடுக்க வேண்டி தேவைப்படாது. பிகாஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ என்ன பிரச்சனை ஆகும்னா, அதை ஒரே மாதிரி மடிச்சு அடிக்கடிக்கு நம்ம பீரோல வைக்கிறதுனால ஒன்னா அதுல ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரா மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எடுத்து அதை வாஷ் பண்றது இல்லைன்னா வந்து அதை ட்ரை கிளீன் கொடுக்கறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பஞ்சன் ஸ்மெல்லையே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி 2 months or 3 months ஒருக்கா அந்த சாரியை எடுத்து டைரக்ட் சன்லைட்ல மொட்டை மாடியிலலாம் போட வேண்டாம். பட் பார்ஷியலா நம்ம பால்கனில வெராண்டாலலாம் எங்க வந்து பார்ஷியலா சன்லைட் வருமோ அதில் திருப்பி ஜருகிய வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாம உள்டாவா போட்டு நம்ம வந்து காத்தாட அது கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கணும். மேபி நீங்க ஒரு 6 hours கூட காத்தாட போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து மடிச்சு வைக்கும்போது மேக் ஷுர் தட் அதே நீங்க மடிச்சு வச்ச மடிப்புலயே மடிக்காம வேற ஏதாவது பேட்டர்ன்ல மடிச்சு வச்சிருக்கோம். ஸோ தட் அந்த மடிப்பு மாற்றணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இயர்ஸ் டுகெதர் ஒரே மடிப்புல வச்சிருந்தோம்னா அந்த எங்கெங்க அது ஃபோல்ட் ஆகுதோ அந்த இடத்துல டிஸ்கலரேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாரி டேமேஜ் ஆகி நூலா கிழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் வெயில்ல போட்டு ஒரு 3 months எடுத்து மடிப்பை மாற்றி மடிச்சு வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம கட்டிக்கு போறது ஒரு ஃபேமிலி, ஒரு கச்சேரி, ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கட்டிக்கிறோம் அப்படின்னா, அந்த கல்யாணத்துல ஆப்வியஸா சில்க்குங்கிற மெட்டீரியல் உடம்புல படும்போது ஸ்வெட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அண்டர் ஆர்ம்ஸ்ல வெயிஸ்ட் ஏரியாலலாம் ரொம்ப வேர்வை ஜாஸ்தியானோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ உடனே வாஷ் பண்ணிடலாம், ரொம்ப வேர்வை வந்துட்டுன்னா அது உடனே வீட்டில் அந்த ஷாம்பு வாஷ், சில்க் வாஷர், சில்க் இதெல்லாம் போட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொன்ன இதே ப்ராசஸ் தான். மறுபடியும் அதை காத்தாட போட்டு வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகணும்னு ஃபீல் வந்ததுன்னா அதை ரொம்ப சட்டிலாக உங்கள் அயன் யார் பண்ணி கொடுக்குறாரோ அவங்க கிட்டக்க சேஃபாக அயன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லை வீட்லேயே உங்க கிட்டக்க அயன் பாக்ஸ் இருக்குன்னா சில்க் மோட்ல வச்சு மைல்டா அயன் பண்ணி உள்ள வச்சிடலாம். வாஷ் பண்ண வேண்டாம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், இப்போ நான் வெயில்ல போட்டுட்டேன், மடிப்பு மாத்திட்டேன், இப்போ அழகா வாசனை வரதுக்கு நான் நாப்திலின் பால போட்டு வைக்கிறேன்னு பீரோல போட்டு. நோ, நெவர், டோன்ட் டு தட். ஏன்னா அது இட் வில் காஸ் a chemical reaction. ஸோ எந்த இடத்துல அந்த பால் படுறதோ அந்த இடம் அப்படியே டிஸ்கலர் ஆகி கிழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள்ல. ஓட்ட ஓட்டையா. ஸோ அது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். அந்த ஸ்மெல் வரக்கூடாது, பஞ்சன் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த நாப்திலின் பால் போடக்கூடாது. உங்களுக்கு அப்படி அதில் வந்து ஒரு வாசனை இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் பவுடர்னு ஃப்ளவர் டஸ்ட் கிடைக்கும் பேக்கெட்ஸ் நிறைய கடையில். அந்த மாதிரி ஃப்ளவர் டஸ்ட் பேக்கெட்ஸ் வாங்கி அதையும் நீங்கள் சாரிக்குள்ளே வைக்க வேண்டாம். ஏன்னா எது வந்து டேமேஜ் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அந்த பீரோவோட டோரில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்ரி டைம் யூ ஓப்பன் த பீரோ ஒரு நல்ல ப்ளசண்டான ஸ்மெல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சிம்பிள் ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது வந்து இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் ஆர் இட்ஸ் நாட் அ வெரி இம்பாசிபிள் திங், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ ரொம்ப பரம்பரையாக உங்கள் பாட்டி போடுவ இல்லை உங்கள் அம்மாவோட கல்யாணம் போடுவ அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்து நீங்கள் வந்து இந்த ட்ரை கிளீனுக்கு கொடுத்து வாங்கிக்கிறது பெட்டர். பாலிஷிங் பண்ணி எடுத்துக்கிறது. அதுவுமே நான் சொல்கிறது ரொம்ப பாட்டி போடுவேலாம் ஐ டோன்ட் திங்க் அவங்க ட்ரை கிளீனர்ஸே எடுத்துக்க மாட்டாங்க, பிகாஸ் கிழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு. பட் ரொம்ப ஓல்டு சாரீஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணித்தர சொன்னால் பண்ணி தருவாங்க. ஸோ கொஞ்சம் அதில் லைஃப் நம்மளுக்கு நல்லா வரும் சாரியோடது. ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள் ஆஸ் தட். சூப்பர். ஸோ நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சிருது. இப்போ வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளோ பட்டு சாரி வச்சிருக்கியே, கர்நாடிக் ஒரு கான்சர்ட் போறா, அதுல கட்டிக்கும் போது கண்டிப்பா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கேன். அதுல எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல முடியுமா? ஷியர். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து கச்சேரி முடிச்சுட்டு நார்மலா வந்து சொல்றதெல்லாம் இருக்கும், புடவை நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஒரு கர்நாடக மியூசிக் பொறுத்த வரைக்குமே வந்து எவ்வளோக்குள்ள பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கோ ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அது நம்ம அந்த மேடைக்கான வித்தைக்கான கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ எப்படி வேணாலும் நம்ம போய் உட்காந்துக்கலாங்கிறத விட கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம பிளசண்டா இருக்கணும். அப்புறம்
அப்புறம் தான் வந்து நம்ம பாடுறது அவளுக்கு பிடிக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நல்லா இருக்குங்கிறது சொல்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக இது ஒரு கச்சேரி லஸ்யான்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் நான் துறைப்பாக்கம்ல. இந்த புடவை தான் கட்டிட்டேன். இது இந்த செமி சில்க் குரூப்பில் தான் இனிமேல் தான் காட்ட போகிறேன். இந்த புடவை வந்து லைவ் போச்சு, இந்த கச்சேரி வந்து லைவ்ல போச்சு யூடியூப்ல. ஸோ அதை வந்து பார்த்துட்டு டெல்லியிலேருந்து என்னோட ஒரு ஃபார் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர் அவர் கால் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா, பாட்டு கேட்டேன் வைஷு அப்படின்னா, ஓகே மாமா அப்படின்னு. உடனே உன்னோட பாட்டும் பிரமாதமா இருந்தது, அதை விட உன் பட்டும் பிரமாதமா இருந்தது அப்படின்ட்டு. நான் அந்த கமெண்ட் எதிரே பார்க்கல. பாட்டு பட்டு அழகா வந்து பிராசமா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான். சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கச்சேரி முடிஞ்சு கீழே இறங்குறேன். இதே கமெண்ட்டை கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல ஒரு மாமி வந்து என்கிட்ட சொல்றான், உன்னோட சாரீரம் சாரீரம்னா நம்ம பாஷையில வந்து குரல்ல சொல்லுவா, சாரீரம் பிரமாதமா இருந்ததுமா, சாரியும் பிரமாதமா இருந்தது, எங்க வாங்கினேன் அப்படின்னா. ஸோ நான் வந்து சொன்னேன் இந்த கடை பச்சையப்பாஸ்ல வாங்கினேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ டெல்லி மாமா சூப்பர். இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்ததுன்னா நமக்கு ரொம்பவே லேடிஸ்க்கு எப்பவுமே வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுவும் வந்து வைஷ்ணவியோட சூப்பர் சாரிக்கு சூப்பர் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்புறம் இப்போ லாஸ்டா நான் கேட்க போறது, எனக்கு இந்த 15,000 20,000 எல்லாம் சரிப்பட்டு வராது, ஓகேவா? ஏன்னா நான் கர்நாடகில நான் ஒரு ஐடி வேலையில இருக்கேன், ஓகேவா? என்ன வந்து எவனும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது இல்லை. எப்பவாவது கல்யாணத்துக்கு போறேன், எப்பவாவது சாரி கட்டுறேன். எனக்குலாம் ஒரு 5,000 ரேஞ்சில சாரி கிடைக்குமா? சில்க் சாரி தாராளமா கிடைக்கும், 5க்கு உள்ளே கிடைக்கும். ஏன்னா நான் இப்ப காட்டப்போற சாரி என்ன கண்டென்ட் இன்னைக்கு செமி சில்க் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ பியூர் சில்க் கச்சேரி நீ சொல்ற பாயிண்டே தான், நம்மளுக்கு அதுல யூஸ் இருக்கு, அதுவே நம்ம ப்ரொஃபஷன் தேவைன்னா நம்ம அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது ஓகே. பட் ஜென்ரலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் கோயிங் விமனோ இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவாளுக்கும் அவ்வளோ பட்ஜெட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேவையே இல்லை, ஆக்சுவலி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஆனா அவளுக்கும் ஆசையா இருக்கும் நல்ல உடல் முழுக்க ஜரிகை போட்டு பழப்பலாம். ஸோ இன்னைக்கு நம்ம காட்ட போற சாரீஸ் எல்லாமே அந்த மாதிரி கேட்கறவங்களுக்காக தான். ஏன்னா எல்லா சாரீஸும் பிலோ 5 ரேஞ்ச் தான். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட. பிகாஸ் எனக்கும் 5,000 இருக்கிற சாரீஸ் மேலதான் என் கண்ணு போகும். சோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லெட் அஸ் ஜம்ப் டு தி வீடியோ. ஓகே, ஸோ 1 by 1 என்னோட செமி சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற எல்லா சாரீஸுமே டி நகர் பச்சையப்பா சில்க்ஸில் நான் வாங்கினது தான். ரீசெண்டாக ஒரு 5-6 மாதம் அந்த டைம்குள்ளே நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. இந்த சாரீஸ் எல்லாமே நான் என்னோட பர்சனல் யூஸ் கச்சேரிகள் ப்ளஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்காக நான் எடுத்திருந்தேன். நான் இந்த சாரீஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பச்சையப்பா சில்க்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த கடையில் இருக்கிற ஒரு கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி இது வரைக்கும் நானும் எவ்வளவோ சாரீ ஷாப்புக்கு போயிருக்கேன். பட் அவ்வளோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்வீஸ் வந்து நான் வேறு எந்த கடையிலுமே பார்த்ததில்லை. அண்ட் ஒன்று கஸ்டமர் சர்வீஸ், ரெண்டாவது அவங்களுடைய கலெக்ஷன்ஸ், மூணாவது டிசைன்ஸ், கலர், ஆம்பியன்ஸ் அண்ட் அவங்க வந்து ஒன்றொன்னா பொறுமையாக காட்டுற விதம், வாட் நாட் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ நல்ல ஒரு ஷாப் அது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கடையில். ஸோ அந்த பக்கம் நீங்கள் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டி நகர் பச்சையப்பா சில்க்ஸ் ஆப்போசிட் சாரதா வித்யாலயா போய் பாருங்க, டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ 1 by 1 இப்போ நான் சாரீ காட்ட ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சாரீ ஒரு பியூர் சில்கோடைய வைர ஊசி டிசைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த டிசைன்லேயே பண்ணியிருக்கிற சாரீ. பட் திஸ் இஸ் நாட் அ பியூர் சில்க், செமி சில்க் இது பேர். அண்ட் இதனோட ரேஞ்ச் வந்து அரவுண்ட் 2,200 அந்த மாதிரி ப்ரைஸ் தான். ஒரு ரொம்ப அழகான ஒரு சாஃப்ரானா இல்லைன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு, பிங்கிஷ் ஆரஞ்சில் இந்த மாதிரி ஒரு ஆஷ் பார்டர், ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக எனக்கு இது தோணித்து கடையில் பார்த்தப்பவே. இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். ஃபுல்லாக அந்த சாஃப்ரான் கலர் அண்ட் கோல்டு கலர் எம்ப்ராய்டரி போட்டு. என்னோட டெய்லர் அண்ணா வந்து அவரே அவரோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இந்த மாதிரி டாசல்ஸ் எல்லாம் கலர் கலராக அந்த 3 கோல்டு ஆஷ்லாம் வரா மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி நான் இந்தந்த டிசைனுக்கு இந்த மாதிரி சாரீக்கு இந்த டிசைன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் நிறைய சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து நானே என்ன பண்ணிடுறேம்மா, நீங்கள் வந்து கொடுத்துட்டு மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அவருடைய மனோதர்மம் தான். மனோதர்மம்னா நாங்கள் கர்நாடக பாஷையில் எப்படி சொல்லுவோம், ஓன் க்ரியேட்டிவிட்டி.
ஸோ அதில் தான் அவர் மோஸ்ட்லி பண்ணுறது. பட் ரொம்ப நல்லா எனக்கு தைச்சு கொடுப்பார். அண்ட் இந்த சாரீ இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய பாரதி வித்யா பவன் கச்சேரிக்கு கட்டிண்டேன் இந்த மார்கழி மாதம். ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது இந்த சாரீ நான் கட்டிண்டதுக்கு. அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம முகத்தை பளிச்சுன்னு காட்டும். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ் இதெல்லாம். ஸோ இது பச்சையப்பா சில்க்ஸ் தான். அண்ட் இதுவும் அதே ரேஞ்சில் நான் வாங்கினது தான். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து கேரளாவுக்கு ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்காக நான் கட்டியிருந்தேன். என்னவோ எனக்கு இந்த கேரளா பக்கம் கச்சேரிகளுக்காக போனாலே ஐ ப்ரிஃபர் இந்த மாதிரி சாண்டில், ஒரு மாதிரி பேஜ் கலர், இல்லைனா ஒரு ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ஊருக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் கட்டிண்டா, அவள் ரொம்ப ரசிப்பா. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரோக்ராம்காக நான் எடுத்துகிட்டு போனேன். இதுக்கு பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதனோட தலைப்பு பாருங்க, ஃபுல் சரி. நோபடி வில் சே இது வந்து இந்த 2000 ரேஞ்சு, அதாவது 3000க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்ச் சாரீ மாதிரி இருக்காது. இது பார்த்தா நீங்கள் கட்டிண்டேன்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, பியூர் சில்க் சாரீ 15,000 10,000 அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குற சாரீ. இது நீங்கள் அழகாக கட்டிக்கவும் வரும், நல்லா ஒதுங்கி கட்டிக்க வரும். ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமுக்கு கேரளாவில் நான் கட்டிண்டேன். அண்ட் இந்த சாரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப தலைப்பு ஜரிகமாக இருக்கிறதுனால நான் எம்ப்ராய்டரிலாம் பண்ணிக்கல. ஸோ வெரி வித் அந்த பார்டரை வச்சு ஒர்க் பண்ணி நான் தைச்சிட்டேன். அண்ட் இது அடுத்த சாரீ. இது அகெயின் என்னோட ஃபேவரட் கலர்ஸ் ரெண்டுமே. இதை வந்து நான் எப்படி விட முடியும்? நான் உடலுக்காக வாங்குறதா பார்டருக்காக வாங்குறதா, ரெண்டுமே எனக்கு பிடிச்ச கலர். இதுக்குள்ளே அந்த ஒரு பளிச்சு வயலட்டு, இங்கே ஒரு பளிச்சு மஞ்சள். ஸோ ரெண்டுமே கலந்து. பட் யூ ஓன்ட் பிலீவ், நான் ரீசெண்டாக வந்து லஸ்யான்னு ஒரு ப்ரோக்ராம், லஸ்யாங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் துறைப்பாக்கமில். அதுக்கு இது தான் கட்டிண்டேன். அதுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் லைவில் போச்சு. நீங்கள் நம்பவே மாட்டேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த லைனே வந்து ஆமாம் நீங்கள் கட்டிண்ட சாரி வந்து எங்கே வாங்கினேன், இப்படி தான் எனக்கு வந்தது அந்த கச்சேரி முடிஞ்சிட்டு ஃபோன் கால். ஸோ அந்த மாதிரி ஒரு புடவை கட்டின்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. மேடையில் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தது. இதுவும் வந்து ஃபுல்லாகவே உடல் முழுக்க ஜரிகை. அண்ட் இந்த மாதிரி ஜரிகைக்கு நடுவில் ரவுண்ட் ரவுண்டாக காயின் டிசைன்ஸ் வரா மாதிரி அவள் பண்ணியிருக்கா. அந்த டிசைன் இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக என்னோட டெய்லர் அண்ணா எனக்கு தைச்சு கொடுத்துருந்தாரு. இந்த கலர் ப்ளவுஸு, அதில் இப்போ ப்ளவுஸ் என்கிட்ட இல்லை, அது நான் அடுத்த மெஷர்மெண்ட்காக அடுத்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் அவர்கிட்டக்கே. இந்த காயினையே வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணி எனக்கு தைச்சு கொடுத்துருந்தார். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த ப்ளவுஸும் சாரியும் ஆல் டுகெதர். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பளிச் கலர்ஸ் பிடிக்கிறவாள்லாம் வந்து இந்த மாதிரி ரேர் காம்பினேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னா சேராது, கொஞ்சம் குறிப்பிட்ட சில பேருக்கு தான் நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்காது, அந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு. பட் இல்லை, கிடையாது. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரேரான காம்பினேஷன்ஸ், யார் கட்டின்றாலுமே அழகாக காட்டும். அடுத்தது இது வந்து நான் ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினேன். நான் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்கிறேனோ, கரெக்டு. ஆனால் இது கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சாரி இது. ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் ஒரு அழகான பர்பிள் பார்டர். அண்ட் இந்த சாரியை நான் வாங்கினப்போ டெய்லர் அண்ணாட்ட சொன்னேன், எனக்கு இது வந்து கொஞ்சம் ப்ளவுஸை வந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுங்க, ஏன்னா எனக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ அவர் எம்ப்ராய்டரி இந்த பார்டரில் இருக்கிற பூவியே போட்டிருக்காரு இதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரியாக. அண்ட் அந்த கலரும் வந்து அழகாக, இது இந்த சின்ன செந்தாமரைன்னு சொல்லுவா இல்லையா, மலர் தாமரையோட கலர், அந்த மாதிரி ஒரு கலர் இது. அண்ட் ஜென்ரலாக வந்து சாரீஸ் என்ன மாதிரி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான கலர்ஸ் எடுத்துட்டேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இது நம்ம கட்டிக்கரிச்சியே நீங்கள் மேக்கப்லாம் எதுவுமே போட்டுக்காமல் இருந்தால் கூட முகத்தை ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பளிச்சுன்னு காட்டும். அந்த மாதிரியான கலர்ஸ் இதெல்லாம். ஸோ இது எனக்கு லக்கிலி என்ன அமைஞ்சதுன்னா, அந்த ப்ளவுஸ் தைச்சி வந்ததுமே என்னோடய பர்த்டேக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அக்டோபர் மாதத்தில். பட் அன்றைக்கே எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஒரு கச்சேரி அமைஞ்சது, அகஸ்தியர் ஆஷ்ரமம் டீநகரில் பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த கச்சேரிக்கு நான் இந்த புடவை தான் கட்டினேன் அன்றைக்கி, என் பர்த்டே ப்ளஸ் கச்சேரி சாரி இது. ஸோ ரொம்ப வந்து ஸ்பெஷல் சாரி எனக்கு இந்த வருஷம் பர்த்டேக்கு வாங்கினது. அடுத்த சாரி இது வந்து அப்படியே தக்க 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 தக்கன்னு ஒரு ஜிகு ஜிகு சாரி, ஃபுல் சரி, உடல் முழுக்க சரி.
எங்க திருப்பினாலும் பள 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 பளன்னு இருக்கும். இதை வந்து பார்த்தாலே அப்படியே பட்டாடை பழ பழக்க பவிழரத்ன நகை திளங்க பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி, அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அப்படியே பள பள பழன்னு ஒரு பட்டாடை பள பழக்கிற ஒரு புடவை இது. இதனோட தலைப்பும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாருங்க, ஃபுல் ஆஃப் சரி. அண்ட் இதுவும் வந்து அந்த வைர ஊசி, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சில்க் சாரியில் வர வைர ஊசி பேட்டர்ன் தான் இது. அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு காம்பினேஷன். அழகான அந்த மதுரை மீனாட்சி பச்சை சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதை மீனாட்சி பச்சையில் அந்த ஒரு அரக்கு பார்டர், மெரூன் இருக்காது, அந்த பிங்க்கும் மெரூனும் கலந்தது தான் அந்த அரக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரக்கு கலர் பார்டர். வெரி வெரி ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன். சொல்லப்போனால் நம்ம கண்ணூஞ்சலுக்கு வந்து ஷியராக எடுத்துக்கிற ஒரு காம்பினேஷன் இது, பச்சையில் அரக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இதை கட்டின்றால். நான் வந்து ரீசெண்டாக என்னோட அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு இதை கட்டிட்டு போயிருந்தேன், அவளோட முகூர்த்தத்துக்கு. ஸோ அவளும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னான். அந்த பகலில் பளிச்சுன்னு இருந்தது. அண்ட் இதுக்கும் ப்ளவுஸ் ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்துருப்பாரு என்னோட டெய்லர். ஃபுல்லாக இந்த மாங்காவே எம்ப்ராய்டரியை போட்டு இதெல்லாம் அவரோட ஓன் மனோதர்மம் தான். அகேன் அவரே வந்து இந்த மாங்காயெல்லாம் வச்சுருக்கார் டாசல்ஸில். ஸோ இது அந்த சாரி. அண்ட் அடுத்தது இதெல்லாம் வந்து இப்போ அடுத்து வரப்போகிற 3 சாரி நான் இன்னும் இனாக்ரேட்டே பண்ணலை, அப்படியே வச்சுன்னு இருக்கேன். இது வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், இந்த கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவா இல்லையா அந்த கலர். இந்த கலர் வந்து எல்லாருக்குமே அழகாக இருக்கும். எப்படிப்பட்டவா, வயசானவா, சின்ன பொண்கள் யார் கட்டியிருந்தாலும் அழகாக இருக்கும். அண்ட் எப்படி சொல்கிறது, யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது இந்த கலரை பார்த்தா, அப்படி ஒரு கலர். அண்ட் அதுவே அழகான கலர், அதுக்கு இவ்வளோ அழகான ஒரு மரூன் பார்டர். அண்ட் எனக்கு இந்த சாரியிலேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது இந்த மெரூனோட முடிஞ்சிருக்கலாம். பட் நம்ம வந்து இந்த பாயசம் ஆர் எனி ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிக்க உப்பு சேர்க்க சொல்லுவா இல்லையா, டு என்ஹான்ஸ் த டேஸ்ட். அந்த மாதிரி இவா வந்து அந்த மெரூனோட முடிச்சிருந்தாலே அழகாக இருந்திருக்கும். ஆனால் அது இன்னும் ஆடிங் மோர் பியூட்டி டு த பியூட்டிங்கிற மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓரத்தில் ஒரு கரும்பச்சை கொடுத்துருக்கா இல்லையா, அதுதான் வந்து இட் ஹாஸ் எலிவேட்டட் த ஹோல் லுக். அது அப்படியே வேற ஒரு லெவலுக்கு போனது வந்து அந்த ஒரு சின்ன அந்த பச்சை கரையில தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இதை பார்த்து. அச்சோ இது இவ்வளோ அழகான ஒரு சாரியாக இருக்கேன்னு இதை பார்த்ததும் தூக்கி விட்டேன் கடையிலேருந்து. ஸோ இதுவும் பிலோ 3000 ரேஞ்சு தான். அண்ட் இதுக்குள்ளெல்லாமும் இன்விசிபிளாக அந்த கோல்டு லைன்ஸ் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல, இந்த கலரில் கொஞ்சம் எடுத்து தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புடவை. இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் தைச்சிக்கல. இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி ஃபார் கச்சேரின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் கட்டிக்கலாம். ஸோ சில கலர்ஸ் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, சிலது வந்து ஃபார் ஸ்டேஜ். இப்போ நான் எடுத்து இந்த வைலட்டு ஆர் இந்த பிங்க்கு இதெல்லாம் மேடைக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த பச்சை இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போது லைவாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கிரகப்பிரவேசத்துக்கு போகிறேன், கல்யாணத்துக்குன்னா இந்த மாதிரி சட்டிலான கலர்ஸ் வந்து ரொம்ப உங்களை வந்து அழகாக காட்டும். ஸோ நேர்த்தியாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு அட்டிகை மட்டும் போட்டுட்டா போகிறோம், வேறு எதுவும் நம்ம ஜுவல்லரி வேண்டாம். இந்த புடவை ஒரு அட்டிகை ஒரு ஜிம்கி வந்து ரொம்ப அழகாக நம்மளை காட்டும். இது அது. அண்ட் இது வந்து யூஸ்வலி நான் இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கவே மாட்டேன். நீங்கள் இந்நேரம் என் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பேன், தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன், என்னோட வார்ட்ரோப்லேயே இல்லாத கலர். சரி இதை வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் க்ரீன். எதுக்கு இதை எடுத்துட்டேன் அப்படின்னா, சில கச்சேரிகளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாள். மோஸ்ட்லி வந்து டார்க் பேக்ரவுண்ட் வச்சுட்டு எங்களை வந்து லைட் கலர் சாரி கட்டிக்க சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி லைட்டுன்னு அவள் கேட்குற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட்லாமும் கலெக்ஷன்ஸில் தேவை இல்லையா, ஸோ அதுக்காக வாங்கிண்டது இந்த பேஸ்டல் க்ரீன். கொஞ்சம் பிளாக் பேக்ரவுண்டுக்கெல்லாம் இது பளிச்சுன்னு இந்த பேஸ்டல் க்ரீன் எடுத்து கொடுக்கும். ஸோ இதுக்கு இந்த ப்ளவுஸ் இது இன்னும் நான் தைச்சிக்கல, அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த சாரி, பியூட்டிஃபுல் இங்க் ப்ளூ வித் ராணி பிங்க். இதுக்கும் என்ன ப்ளவுஸ் தைச்சிக்கல. இதுவும் அகேன் நான் வாங்கினது வந்து கலருக்காக தான். ரொம்ப ரொம்ப அழகான கலர். அண்ட் இந்த கலரும் ஒன் ஆஃப் திஸ் வெரைட்டிஸ். அதாவது வந்து இந்த மாதிரி கலர் நீங்கள் மேக்கப்பே போட்டுக்க வேண்டாம், புடவை கட்டி போட்டுட்டுண்டா பளிச்சு லுக் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு கலர் இது.
ஸோ அதுக்காக இதை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டெய்லர் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு அவர் எப்போ எனக்கு தைச்சு கொடுக்குறாரோ அடுத்த கச்சேரிக்கு இதை இனாக்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதனோட பல்லு வெரி கிராண்ட் பல்லு இன் ராணி பிங்க். முழு உடலுக்குமே இந்த ஜரிகை இருந்துகிட்டே இருக்கும், இந்த லைன்ஸ் அண்ட் இந்த காயின் டிசைன். ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக ஒரு 5-6 மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து பச்சையப்பா சில்க்ஸில் வாங்கின என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே செமி சில்க் சாரீஸ். அண்ட் அவங்க சொல்கிறது என்னென்னா, இன்னும் நான் எதுவும் வாஷ் பண்ணி பார்க்கல, பட் தேசே இது நீங்கள் நார்மலாக வீட்டில் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் நான் வாஷ் பண்ணி பார்க்கல, மேபி நான் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தேர் கலெக்ஷன்ஸ். அண்ட் கட்டிக்கிறதுக்கு அழகாக இருக்குது, ஃபோட்டோவில் அழகாக விழுறது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸி, எல்லாத்துக்கும் மேலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம வந்து ஒரு சாரீ வாங்குற இடத்துல 2 வாங்கிக்கலாம். என்றைக்குமே நான் அந்த கடைக்கு எப்படி போவேன்னா, சும்மா பார்த்துட்டு வரேன்னு தான் போவேன். ஆனால் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்து 2 வாங்கின்னு வந்துடுவேன். ஸோ நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா டூ செக் இட் அவுட், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அகைன் இந்த வீடியோலையும் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ் நான் காட்டணுமாங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye-bye.